நம்மட மனைவி கல்யாண வீட்டுக்கு போகிற போது பொன்னை விடவும் மிக தீவிரமாக அலங்காரிக்கப்பட்டு நெட்ட ஆடைகள் உடுக்கப்பட்டு இஸ்லாத்துக்கு முரணான ஆடைகள் அணியப்பட்டு முகமும் மணிக்கட்டும் மட்டும்தான் மறைக்கப்பட்டிருக்கிறதோ ஏனைய உறுப்புகள் திறக்கப்பட்டிருக்கிறதோ என்று பிறர் ஆடவர் பார்த்து ஆசை கொள்ளுகிற அளவுக்கு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு கேவலமான உடுப்பை இந்த இஸ்லாமிய சமூகம் எடுத்துக்கொண்டு போகிற போதும் அதை தட்டி கேட்பதற்கு ஒரு வக்கில்லாத ஒரு கணவனாக நாம் இருப்போமாக இருந்தால் குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊல் அன் ரஇயத்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், மேய்ப்பாளர்கள். அந்த பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களோடு இன்பம் அனுபவிக்கின்ற மனைவி, உங்களுடைய முதுகந்தண்டில இருந்து பிறந்த உங்களுடைய பெண் பிள்ளை, உங்களுடைய வேர்வையிலிருந்து நீங்கள் சம்பாதித்த அந்த பொருளாதாரத்தினால் வாங்கப்பட்ட ஆடைகள், உங்களுடைய வேர்வையிலே கட்டப்பட்ட உங்களுடைய வீட்டிலே வசிக்குகிற உங்களுடைய மனைவி பள்ளிவாசலுக்கும் மைய வீட்டுக்கும் போகிற போது பருவம் அடைந்த மகளை கூட பக்குவமாக அழைத்து கொண்டு போய் வர முடியுமாக இருந்தால், ஏன் அதே உங்களுடைய மனைவியும் பருவ வயதடைந்த உங்களுடைய பிள்ளைகளையும் ஏன் இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு ஆடையை, ஒரு கலாச்சாரத்தை, ஒரு அழகான இஸ்லாம் சொல்லுகிற சூழலில் நம்மளால் வளர்க்க முடியாமல் இருக்கிறது? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு எல்லாருக்கும் இஸ்லாம் பள்ளிவாசலுக்குள்ள, இஸ்லாம் மைய வீட்டில், அதற்கு பிறகு அதற்கு அப்பால் இஸ்லாம் என்ன கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைய சமூக